அனைவருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு பூச்சினால் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிச்சதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? அப்படி என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பூச்சி கிட்டத்தட்ட 3 ஸ்டேட்டு, கிட்டத்தட்ட பாதி இந்தியா கிட்ட ஒரு மிகப்பெரிய அடி வாங்கிச்சு. கிட்டத்தட்ட ஃபார்மரோட சூசைட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000 தாண்டிச்சு ஒரு வருஷத்தில். அப்படி என்னடா பூச்சி எந்த வருஷன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்ப்போம். அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம், அதுவும் வந்து எப்படி கெமிக்கல்லாம் கிடையாது, ஆர்கானிக்காகவே கட்டுப்படுத்தலாம் எப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ அப்படி என்னடா பூச்சின்னு வந்து கேட்டிங்கன்னா, வெள்ளை ஈ, அதாவது ஒயிட் ஃப்ளை. எஸ், ஒயிட் ஃப்ளைனால் கரெக்டாக 2015 அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ், மிகப்பெரிய ஒரு மகசூல் இழப்பு வந்து பார்த்திங்கன்னா பருத்தியில், காட்டனில் வந்து நடந்துச்சு. அதாவது பருத்தி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து லாஸ் ஆகிடுச்சு. குறிப்பாக இந்த ஒரே ஒரு பூச்சினால், இந்த வெள்ளை ஒயிட் ஃப்ளைனால். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு வைரஸ் நோயை வந்து பரப்புச்சு. அதாவது காட்டன் லீஃப் கேர்ள் வைரஸ், இலை சுருகு நோய் அப்படின்ற இந்த வைரஸ் நோயை பரப்புனதுனால காட்டனில் ஒரு மிகப்பெரிய மகசூல் இழப்பு வந்து ஏற்படுத்துச்சு. எந்தெந்த ஸ்டேட்டில் முக்கியமாக அடி வாங்கின யாவது பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், இந்த மாதிரி நார்த் ஸ்டேட்டில் ஒரு பெரிய அடி 2015 அதாவது அரௌண்ட் ஒரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய லாஸ், $1.5 மில்லியன் கிட்ட லாஸ் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு இந்த மகசூல் இழப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டி காட்டன் தான் காரணம். என்னடான்னு கேட்டிங்கன்னா, அந்த பீட்டி காட்டன் வந்து இந்த காய்ப்புழுன்னு சொல்கிற போல்வாமுக்கு தான் ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சே தவிர வெள்ளைக்கு ஆள் வந்து சுத்தமாக ரெசிஸ்டண்ட்டு கிடையாது. ஸோ அதனால் வெள்ளை வந்து போட்டு அடின்னு அடிச்சுது, நம்ம பீட்டி ஆள் வந்து புட்டுக்குன்னு போயிட்டார். இது வந்து அதே மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து யூரியாவை அதிகமாக கொட்டுறது, பூச்சி மருந்தை கண்டமேனிக்கு அடிக்கிறது, அவ்வளோ அதிகமாக அடிக்கிறது. அதே மாதிரி இப்போ குறிப்பிட்ட தேதியில், அதாவது லேட் சோயிங், கரெக்டான தேதியில் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக வந்து போகிறதுனால அரௌண்ட் 60 to 75% ஆஃப் த கிராப் ஈல்டு வந்து மொத்தமாக போயிடுச்சு. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கடன் வாங்கி தான் வந்து பயிர் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அதுலேருந்து வர ஈல்டு, அதுலேருந்து வர இன்கம் வச்சு தான் கடன் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருந்தது. ஸோ இந்த வெள்ளை வந்து நோயும் பரப்பிச்சு, வைரஸ் நோய் பரப்பிடுச்சு. அதே மாதிரி அதோட தாக்குதலும் வந்து அதிகமாகி இந்த கிட்டத்தட்ட 75% பயிர் வந்து பயிர் வந்து போயிடுச்சு. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இன்கமில் ஒரு மிகப்பெரிய அடி வந்து விழுந்துச்சு. அதனால ஃபார்மர்ஸ் வந்து சூசைடு வந்து பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கேஸ் ஒரு ஸ்டேட்டில் மட்டும், அரௌண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் 2015 மட்டும் கரெக்டாக சொல்லணும்னா 12,608 ஃபார்மர் சூசைடு கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குதுங்க. ஸோ இப்படியே வந்து வருஷத்துக்கு ஒரு 10,000 அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா விவசாயம் யார் பார்க்குறது? அப்புறம் நம்மளுக்குலாம் வந்து எப்படிங்க சோறு கிடைக்கும்? அப்புறம் நாமளே தான் இறங்கி விவசாயம் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இனிமேல் மற்ற இந்த பூச்சி மருந்து அப்புறம் இந்த வந்து இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான கொஞ்சம் உற்பத்தி ஆரம்பிங்க, சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து கண்டென்ட்டுக்குள்ளே ஏதோ பேச போய் எங்கெங்கேயோ போயிட்டோம். இப்போ நான் வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். சரி, இப்போ வந்து இந்த வெள்ளை வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தி, அந்த வெள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இந்த வெள்ளை வந்து குறிப்பாக எந்த காலத்தில் வந்து அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து வெயில் காலத்தில், அதாவது சம்மர் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆள் கூட்டமாக வந்து வருவார். அதே மாதிரி அதோட ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதம், அதாவது சராசரியாக 30 நாட்கள் மட்டும்தான். முட்டையிலேருந்து புழு வந்து அதே மாதிரி கூட்டு புழுவாக மாறி அப்புறம் அது வந்து பூச்சி ஆகிறது சரியாக 30 நாள் தான். ஸோ அப்படி இந்த சம்மர் டைமில் மட்டும் இதோட வெயில் வந்து ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த வெள்ளை தாக்குதலும் அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சராசரியாக வெள்ளை வந்து வெறும் 200 முட்டைகள் வரை தான் போடும். இதுவே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 200லேருந்து 400 முட்டைகள் வந்து போட முடியும். அதாவது பாருங்க, கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு. 400 முட்டை போடுச்சுன்னா ஒன்றுத்துலேயும் புழு பூச்சிலாம் வச்சா என்னத்துக்கு ஆகுது? யோசிச்சு பாருங்கள். அதோட ஆயுட்காலம் இருக்குது இல்லைங்களா, 30 நாள். அதிகமாக வெயில் அடிச்சதுன்னா 21 நாளில் லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடும். அதாவது முட்டையிலேருந்து பூச்சியாகவே வெளில வந்துடும். எல்லாம் கூட்டு புழு ஸ்டேஜ்லாம் தாண்டி 21 நாளில் பூச்சியாக வந்து வெளில வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 400 முட்டை போடுவார் ஐயா. 400 முட்டைலாம் போட்டிங்கன்னா என்ன ஆகுது? அவ்வளோதான், பயிரை வந்து அப்படியே மறந்துடுற அளவுக்கு அந்த அளவுக்கு தாக்குதல் வந்து அதிகமாக ஐயா பாட்டு அடி நடிப்பார், தின்னுட்டே இருப்பார். ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். இவங்க வந்து ஒரு பருத்தியில் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பயிர்கள், தென்னையாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், அதே மாதிரி கொய்யா, பல மரங்கள், நிறைய செடிகளில் வந்து இவங்களோட தாக்குதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களை நம்ம வந்து எப்படி வந்து சுலபமாக வந்து கட்டுப்படுத்தலாம்? அதாவது இயற்கை முறையில் நம்ம முன்னோர்கள் வழிகாட்டிய முறைகள், அதே மாதிரி என்னென்னலாம் இருக்குது, இந்த பொறி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பயிரை வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொறி வைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், மஞ்சள் நிற ஒட்டு பொறி அப்படின்வாங்க. ஒரு ஏக்கருக்கு 5லேருந்து 6 வைக்கலாம். ஒரு ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 10லேருந்து 12 வந்து வைக்கலாங்க. இந்த மஞ்சள் நிற ஒட்டு பொறிக்கு இந்த வெள்ளை ஈக்கள் வந்து அட்ராக்ட் ஆகி அதில் வந்து உட்காந்து அது மேலே இருக்க இந்த பசை மாதிரி தன்மையை வந்து அந்த வெள்ளை ஈக்களை வந்து பிடிச்சிக்கிட்டு திரும்ப வந்து பறக்காமல் பயிரில் வந்து மகசூல் இழப்பை வந்து குறைக்குது. இல்லைப்பா நான் இது வந்து வச்சேன் கேட்கல, தென்னை மரத்துலாம் தொல்லையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா,
ஸோ இது மஞ்சள் நிற ஒட்டு பொறி வச்சு வந்து கேட்கல. அப்போ வந்து என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இந்த மஞ்சள் நிற பூக்கள் பூக்கக்கூடிய செடிகள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தென்னைக்கு ஊடு பயிராக வந்து போடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், மஞ்சள் நிறம்னாலே அந்த வெள்ளைக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும். அப்போ நீங்கள் மஞ்சள் நிறத்தை ஒட்டு பொறி இந்த வாசனைக்கு எதுவும் வரலைன்னா கண்டிப்பாக இந்த பூக்கள் இந்த மஞ்சள் நிறத்துக்கு கண்டிப்பாக அந்த வெள்ளை வந்து வந்துடும். அப்போ தென்னையில் இல்லை மற்ற செடிகளில் பாதிப்பு வந்து குறைஞ்சிரும், இதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வெள்ளையை ஒரே இடத்துல வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க. இப்படி வந்து பண்ணலாங்க. இது வந்து ஒரு விஷயமா. இப்போ அதுக்கு அடுத்து குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளோட தென்னையில் சொல்லணுன்னா, இந்த வட்டைப்பாத்தி எடுக்கிறீங்களா தென்னையில், அந்த வட்டைப்பாத்தியில் ஒரு மரத்துக்கு இல்லை 3லேருந்து 4 சோத்து கத்தாழை போடுங்க. இந்த சோத்து கத்தாழை மூலமாக உங்களால் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அதாவது வெள்ளையின் மட்டும் இல்லாமல் மற்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் வராமல் உங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ரிப்பலண்ட் மாதிரி ஆக்ட் ஆகி, அதாவது பூச்சிகளை வந்து செடிக்கிட்ட வராமல் வந்து பார்த்துக்குது. இப்போ அதுக்கு அடுத்து அதுக்கேற்ற சோறை வந்து நம்ம வந்து வரப்போகிறவங்களை வந்து கொடுத்துட்டு அதை வந்து அங்கேயே ஹோல்டு பண்ணணும். அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம், இது வந்து ஒரு பாலிஃபாகஸ் பெஸ்ட், அதாவது ஒரு பயிர்னு இல்லாமல் எல்லா விதமான பயிர் வந்து சாப்பிடும். இதில் முக்கியமான பயிர் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர், கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க, ஆமணுக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து வரப்பில் வந்து கம்பல்சரி போட்டே ஆகணும். அது கண்டிப்பாக போட்டுருங்க, சரிங்களா. அதே மாதிரி அது கூட வந்து இந்த என்னது சோளம், மக்காச்சோளம், கம்பு, இந்த மாதிரி இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து வரப்பில் போட்டுருங்க. அதே மாதிரி குளவிகளை வந்து அதிகமாக வந்து உள்ளே வந்து வர வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளையோட கூட்டுப்புழு முட்டைகளில் குளவிகள் வந்து தன்னுடைய முட்டையிட்டு அந்த வெள்ளையோட புழுக்களையும் முட்டைகளையும் சாவடிக்கிற வேலையை பார்க்குது. அப்போ அந்த மாதிரி குளவிகள் நம்ம தோட்டத்துக்கு வரணும்னா பூச்செடிகளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயிரிடணும். ஸோ அதனால் குறிப்பாக செண்டு மல்லி வந்து நடுங்க, அது ரொம்பவே வந்து பாதுகாப்பாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணுறோம், வரப்பு பயிர் மூலமாக வந்து கட்டுப்படுத்தியாச்சு. சரி, இதெல்லாம் ஒன்று. அதுக்கடுத்து வேறு என்னப்பா இருக்குது, வேறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. அடுத்து என்னடான்னு கேட்டிங்கன்னா, பறவைகளை வந்து வயலுக்குள்ளே வந்து வர வைக்கணும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பறவைகள் வந்து இந்த மாதிரி பூச்சிகளை பிடிச்சி தின்னும் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் வயலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பறவைகள் வந்து உள்ளே வர விடுறீங்களோ அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு விஷயம். இப்போ அதுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து இயற்கை முறையிலே வந்து வரும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயிர் மேலே ஒரு கசப்பு தன்மை வந்து உருவாக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 3 தாரகம் வந்துற மாதிரி ஒரு 3 கரைசல் வந்து இருக்குது. முக்கியமான ஆள் வந்து இந்த வேப்பங்கொட்டைச்சாறு, அதுக்கடுத்து வந்து மீன் அமிலம், அதுக்கடுத்து வந்து மூலிகை பூச்சி விரட்டு. இந்த 3 தான் இயற்கை விவசாயத்தில் முக்கியமான நாட்கள். இவங்க வந்து இருந்தாலே உங்களோட வயலில் பூச்சி தொல்லை வந்து 95%, ஏன் 100% கூட இருக்கவே இருக்காது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயிரோட வாசனையை மறைக்கிறாங்க. அதே மாதிரி பயிருக்கு மேலே ஒரு கசப்புத்தன்மையை வந்து உருவாக்குறாங்க. அதனால் பூச்சிகள் வந்து சாப்பிட முடியாமல் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பயிருமே தனி பயிரை, அதாவது ஒரே ஒரு பயிரை மட்டும் போடாமல் அது கூட வந்து ஊடு பயிராக நிறைய கலப்பு பயிர் வந்து போடுவீங்க. அப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, பல செடிகளில் இருந்து கிளம்புற பல வாசனைகள் வந்து பூச்சிகளை வந்து குழப்பி விட்டுரும். ஸோ அதனாலே அப்படி பூச்சிகளை வந்து குழம்பிடுச்சினாலே பயிரை வந்து தாக்காமல் அது பாட்டுன்னு எங்கேயோ இந்த வரப்புல இருக்க புல், அப்புறம் இந்த வயலோரங்கள் இருக்குது, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வந்து உட்காந்துரும். இந்த பக்கம் வந்து வரது வந்து குறைஞ்சிரும். பூச்சி மருந்துன்னு சொல்லி நம்மளுக்கு பொய்யா விற்கப்படுற உண்மையான ஒரு விஷத்தை வாங்கி செடி மேலே அடித்து நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது தேனி நம்மளுக்கு நல்லது தான் செய்யுது, சிலந்தி இருக்குது, அந்த பயிரை சாப்பிட்ற பூச்சி புழுவெலாம் பிடிச்சி சாப்பிடுது, அதெல்லாம் நம்மளுக்கு நல்லது தான் செய்யுது. இதை வந்து அந்த பூச்சி மருந்து நீங்கள் வந்து அடித்து அதை வந்து கொன்னுடுறீங்க. ஸோ அப்போ என்ன, நன்மை செய்யும் பூச்சிகள் இல்லைனா தீமை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகி பயிரை மொத்தமாக காலி பண்ணிடுது. இதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பண்ணுறதப்ப அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இனிய நிலைமைக்கு நடக்குது. இப்படி செலவே இல்லாமல் பல வழிகள் வந்து இருக்கும்போது இன்னமும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்துச்சு, அவன் செடி வந்து மஞ்சள் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு உடனே வந்து மருந்து கடைக்கு போயிடுது. இப்போ மஞ்சளாக இருக்குது என்னப்பா பண்ணுறது அப்படின்னு, அங்கே வந்து ஒரு பூச்சியாக இருக்கும், இல்லைனா வந்து பூச்சியே இல்லாமல் ஏதோ சத்து குறைபாடுனால கூட இருக்கலாம். செடி மஞ்சள் ஆனாலும் ஏதோ பூச்சி தான் வந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு எல்லா விவசாயிகளும் வந்து பூச்சி மருந்தில் போய் அவ்வளோ வந்து கும்பிடுறீங்க. ஏன் அவ்வளோ? முதல்ல வந்து ஒரு செடி மஞ்சள் ஆகுதுன்னா அதுக்கு வந்து வெவ்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. சத்து குறைபாடாக வந்துருக்கலாம், சூரிய வெளிச்சம் கிடைக்காம இருக்கலாம், இல்லை மண்ணில் வந்து எதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நோய் ஏதாவது வந்திருக்கலாம், அதுக்கடுத்து தான் பூச்சி. சரிங்களா, இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு செடி மஞ்சள் ஆகிடுச்சுப்பா அப்போ பூச்சி அப்படின்னு சொல்லி உடனே மருந்து கடைக்கு வந்து தயவு செஞ்சு போயிடாதீங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா மண்ணும் வந்து போயிடும், செடியும் வந்து பார்த்திங்கன்னா விஷமாக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்து அதை சாப்பிட்றவங்க மாடு, அப்புறம் கோழி, நீங்கள் உங்களோட உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் வந்து வரும். சரிங்களா, ஸோ இனிமேல் தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து மாறுங்க. இல்லை நான் வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணணும் எப்படிலாம் இருக்குன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இயற்கை விவசாயத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க இயற்கை விவசாயம் இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட நிலம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாச்சு மாடி தொட்டை வைங்கப்பா. ஏன்னா எவ்வளோ வந்து நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ பூச்சி மருந்து கம்பெனி அவன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், எல்லா உயிரையும் கொள்கிறான் மனசாட்சியே இல்லாமல். மண்ணில் கூட உயிர் இல்லைங்க, பூச்சியும் உயிர் தான். சரிங்களா, நன்மை செய்யும் பூச்சிகளையாச்சும் காப்பாற்றணும் இல்லையா, அப்போனா தான் தீமை செய்யும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். பூச்சி மருந்து அடிச்சிங்கன்னா முதல்ல நல்லவன் தான் சாவான்.
இந்த கெட்டவன் உள்ளே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் உள்ளே நல்லா சொகுசாக நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ அப்போ இந்த கெட்டவன் அழிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு நல்லவன் வந்து ஆல்ரெடி இருக்கான் வயலில். நீங்கள் இவன் அழிக்கிறன்ற பேரில் அந்த நல்லவன் அழிச்சிடாதீங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய வழிகள் வந்து சொல்லியிருப்போம். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது தெரிஞ்ச வழிகள் வந்து இருக்கலாம், இல்லை நான் எதாவது சொல்லாமல் விட்டது வந்து இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து பதில் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி இதே மாதிரி புது புது விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.